ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவேதான் உறுப்பினர் முன்னவர் முடித்தவுடன் உறுப்பினர் கோவி ஸ்ரீன் அவர்கள் பேச அவை முன்னவர் முடிங்க. அவை முன்னவர் முடிங்க. அவை முன்னவர் முடிங்க. உட்காருங்க. அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிங்க முடிங்க. நீங்க முடிங்க. உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன். அவை முன்னவர் பேசி முடித்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்க ரெண்டு பேருமே பேசலாம். உட்காருங்க. அவை முன்னவர் பேசி முடித்தவுடன் ரெண்டு பேர் நீங்க கோவி செடியன் நீங்களும் பேசலாம், அவரும் பேசலாம். ரெண்டு பேருக்கும் உட்காருங்க. 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 நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்றி ஒரே சொல்லிடுறேன். இல்லை சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும். அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அவர்கள் மாண்பு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நீங்க பேசுங்க. பேசுங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் பேசலாம். உங்களுக்கு துணையாக பின்னர் யாரும் பேச அனுமதிக்கும். திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க மட்டும் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, முன்னாள் அமைச்சர் நேரு கூட இந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதான் சுகரை கம்மியாகும் சொல்லி அது அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால வந்து எல்லாரும் உறுப்பினர் கே நேரு அவர்கள் பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவை முன்னவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிறார்? ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்பதெல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியா, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்ட்ல இருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது ஒரு மாசத்துக்கு அரை மாசத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறைய கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை.